திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில் வாய்மை மேகண்டான் சந்ததிக்கோர்மை ஞானவானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபடையோன் திருமரபு நெடூழி தழைகமாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடையப்பனே ஆவியோடாக்கை புரை புரை கனிய பூந்து நின்றுருக்கி பொய்யுள் கடந்த மெய்ச்சுடரே திரைவரா மன்னும் மதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தேன். கல்லால் நேல்மலை வெல்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்று தான். திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவுருளும் குருவலும் முன்னின்றருள் செய்ய அடியனை சென்னரில் ஆட்படுத்திய ஆசிரியர் பெருமக்களுடைய திருடித்து அவர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருடித்து அவர்களுக்கு அடியமனை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு உமாபதி சிவனார் இயற்றிய போற்றி பகருடை நூலினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற வேளையில் இன்று குருவருள் துணை கொண்டு போற்றி பகருடையனுடைய 4ஆம் கண்ணியை தொடர்ந்து சிந்திப்போம். 4ஆம் கண்ணிக்கு முதலிலிருந்தே அதை தொடர்ச்சியாக பாடி பிறகு அதை சிந்திப்போம். பூமன்னு நன்முகத்தோன் புத்தேளிரங்கவர்கோன் மாமன்னு சோதி மணிமார்வன் நாமன்னும் வேதம் வேதாந்தம் விளக்கம் செய்வெந்துடன் நாதம் நாதாந்தம் நடுவே தம் போதத்தால் ஆம் அளவும் தேட அளவிறந்த அப்பாலை சேமவொழியவரும் தேரும் வகை மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. இன்றைய கண்ணி மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. நமக்காக பெருமான் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த அருமையான காட்சியை இங்கே உமாபதி சிவனார் குறிப்பிடுகின்றார். மாமணி சூழ் மன்றுள் நிறைந்து உயர்ந்த மாணிக்கங்கள் சூழ்ந்து விளங்குகின்ற அழகிய சபையிலே ஞான வடிவாய் நிறைந்து தோன்றுகின்ற மன்றுள் நிறைந்த நிலை. இங்கே இது அருவமாக இறைவன் இருக்கின்ற இந்த இடம் ஞான ஆகாயமாக அங்கே நிறைந்து நிற்கின்ற அந்த மன்று. இது இங்கே 5 சபைகள் உண்டு. அதில் இது சிற்றபை, பொற்சபை, நடன சபை, தேவசபை, ராஜசபை என்ற 5இல் அருவமாக இறைவன் எழுந்தருள் இருக்கின்ற இங்கு சிற்றபை. இதுதான் சிதம்பர ரகசியம் என்று கூறுவர். இக்கோயில் மானுட உடம்பின் அமைப்பில் அமைந்துள்ளது. உடம்பின் இதயத்தானம் எங்கு இருக்குமோ அந்த இடத்தில் அம்பலவாணன் ஆடுகின்றார் என சான்றோர் பெருமக்கள் கூறுகின்றார்கள். இந்த சிற்றம்பல கோயில் சைவ சித்தாந்த முறைப்படியும் அமைந்துள்ளது. அம்பலவாணனின் முன்பு 36 தத்துவங்களும் 60 தாத்துவிகங்களையும் சேர்த்து 96 சாளரங்கள் சன்னல்கள் போல அந்த பெருமானுடைய முன்பு இருக்கும். ஒரு பெரியவர் சித்தாந்தி
பழுத்த அடியார் எங்களுக்கு அந்த சன்னல் வழியாக அம்பலவானுடைய தூக்கிய திருவடியை காண வேண்டுமென்று எங்களுக்கு காட்டுவித்தார். அது அம்பலவானனே வந்து காட்டியது போல் இருந்தது. அப்படி அந்த சாளரங்கள் வழியே காணலாம். அதன் வழியே அம்பலவானனுடைய அந்த தூக்கிய திருவடியை ஐந்தெழுத்து மந்திரத்தை அன்போடு அவனுடைய திருமேனியாக வைத்து ஓதி தரிசித்தல் வேண்டும். அங்கிருந்து பார்த்தாலே அருவமாக உள்ள அந்த அறையில் 51 இதழ்கள் உடைய 51 தங்க வில்வத்தளங்களை அங்கே மாலை போல் தொங்கவிட்டிருக்கின்றார்கள். நீல நிற திரை இருக்கும். இத்திரையை நீக்கி அங்கே நாம் தரிசனம் செய்வதற்காக பேரொளி காட்டுவார்கள். அங்கே தரிசிக்கலாம். அந்த பெருமான் அருவமாக அந்த இருக்கின்ற அந்த இடம் மன்றுள் நிறைந்து இருக்கின்ற இடம். அம்பலவாணனின் முன்பாக பஞ்சாக்கரப்படியும் உள்ளது. இங்கே அருவம், அருவுருவம், உருவம் என 3 நிலை திருமேனிகளும் இருப்பது சால சிறப்பான ஒரு அமைப்பு. சேக்கிழார் பெருமான் இங்கே தில்லைக்கூத்த பெருமான் சொரூப நிலையில் இருக்கின்ற அந்த நிலையை விட்டு உயிர்கள் உய்வதற்காக இறங்கி வந்து இங்கே நமக்காக தடத்த நிலைக்கு வந்த நிலையை பாடுவார். உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று நமக்கு இங்கே பெரிய புராண தொடக்கத்திலேயே பெருமானே எடுத்து கொடுத்த அந்த அடிகள் உலகெலாம் என்ற நமக்கு ஒரு சிறப்பான அந்த வாக்கு அம்பலவானே எடுத்து கொடுத்து சேக்கிழாருக்கு அளித்த பெரும் கொடை. அது நமக்கும் கிடைத்தது. இன்று வரை நாமும் அதை அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த பெரிய புராணத்திலே மேலும் 2 பாடல்கள் இதற்கு ஏற்றவாறு அமைத்து கொடுத்திருப்பார் சேக்கிழார் பெருமான். ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி பேதியாய் ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாகி போதியா நிற்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. மற்றும் இன்னொரு சிறப்பு பாடல் நாம் நம்முடைய இல்லங்களிலே அல்லது வழிபாட்டிலோ இந்த தீபம் காட்டும் பொழுது பாடுகின்ற பாடல் கற்பூர தீபம். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி என்று அந்த அருமறை சிரத்தின் மேலாம் ஞான வெளியிலே கற்பனைக்கு எட்டாத சோதி பொருளாய் திருநடம் புரிந்தருளும் இறைவனது அருவ நிலையினை குறிப்பது இங்கே இந்த இடம். தில்லை சிற்றம்பலத்திலே சிவகாமி அம்மை காண ஆடியருளும் நடராச பெருமான் அவனுடைய திருவுருவம் அம்முதல்வனது உருவத் திருமேனியையும் நடராசருக்கு அருகே மேற்கு பக்கத்தில் உள்ள திருவம்பல அந்த சக்கரம் பதித்த இடம். அது ஆகாயத்தலம், ஞான ஆகாயமாக விளங்குகின்ற சிதம்பர ரகசியம் இறைவனது அருவத் திருமேனியை குறிக்கின்ற மிகச்சிறந்த ஒரு இடம்.
இங்கே பொன்னம்பலத்திலே நாள்தோறும் 6 காலங்களிலும் திருமஞ்சன பூசை கொண்டு அருளுகின்ற அங்கே படிகலிங்கமும் உள்ளது. இது அருவத் திருமேனி. திருமூல ஆதிமூலநாதராகவும் அங்கே திருமேனியை கொண்டு எழுந்தருளி உள்ளார். எனவே உருவமாக அம்பலவாணன் உள்ளார். இப்படி அருவம், அருவுருவம், உருவம் என்ற நிலையிலே நமக்கு ஒரு அருமையான தலம் இந்த தில்லைத்தலம். அப்படிப்பட்ட மன்றுள் நிறைந்து பிறவி வழக்கறுக்க நின்ற நிறுத்த நிலை போற்றி. உயிர்களுடைய பிறவி தொடர்பை அறுக்கச் செய்யும் கூத்த பெருமான் அந்த நடன நிலை அம்பலவாணன் எம்மை காக்க. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். எனவே பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு அந்த தொடர்பை அறுக்க வேண்டுமென்றால் தில்லை அம்பலவனை அன்போடு வழிபாடு செய்தால் அந்நிலை எய்தலாம். நின்ற நிறுத்தம் இங்கே உருவம் அம்பலத்து ஆடுவான். நாமும் சிவபுராணத்திலே மணிவாசகர் வாக்கில் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் என்று பாடுவோம். அப்படி இங்கே நிறுத்தம் என்பது இங்கே ஐந்தொழில் நடனத்தை இங்கே நம்முடைய உமாபதி சிவனார் தில்லைக்கூத்தன் எவ்வாறு நமக்கு அருளுகின்றான், அவன் எதற்காக ஆடுகின்றான் என்பதை இங்கே அருமையாக குறித்துள்ளார். ஆன்மாக்களினுடைய பிறவி வழக்கை அறுப்பதற்காக அவன் ஆடுகின்றான் என்பதை நமக்காக மட்டுமே அவன் ஆடுகின்றான் என்பதையும் அன்பர்கள் அனைவரும் உணர்ந்து நம்முடைய பெருமானை நாளும் அன்போடு பூவும் நீரும் கொண்டு 5 எழுத்து மந்திரத்தை ஓதி வழிபாடு செய்தல் மிகச்சிறந்த ஒன்று. நமக்கு அது பெரிய வாய்ப்பாக அமையும். இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து அடுத்த போற்றியில் அடுத்த கண்ணியை தொடர்ந்து மீண்டும் சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். என்று முன்பும் பெருகு மேல்வினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிடமன்றுளாரடியார் அவர் வான்புகழ் நின்றதெங்கும் நிலவே உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறையரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். வைய நெடுக மாமழை மன்னுக மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னெறிதாம் தழைத்து ஓங்குக தெய்வவன் திருநீரு சிறக்கவே. வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் வீழ்க தன் புனல் வேந்தனம் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமும் துயர் தீர்கவே. திருச்சிற்றம்பலம்.